டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால நான் அதை கிளியர் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளியர் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் 2023 ஃபுல்லாக படிப்பேன். நான் வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிப்பேன். ஃபுல்லி ஜிகேயில் பாலிட்டியில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் என்னன்னா டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டேன் நான். இப்போது நம்ம ஒரு கான்செப்ட் வைஸ் படிப்போம் இல்லைங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா அதில் ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அச்சாணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. புக்ஸில் நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு தெரியும். அதே நம்ம எக்ஸாமில் போய் உட்காந்தோம்னா அவங்க என்ன கேட்க வராங்கன்னே ஃபஸ்ட்டு புரியாது. அந்த வேர்ட்ஸ் ஃபார்மிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு புரியாது. ஸோ வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப அது நல்லா வந்து நம்மளுக்கு புரியும் அப்படின்றது என்னோட 2024 குரூப் 4 வந்தது இல்லைங்களா? அந்த எக்ஸாமுக்கு ஒரு 2 months முன்னாடி தான் டெஸ்ட் எழுதுறேன். நான் அப்போ தான் யோசிச்சேன், நான் ஏன் டெஸ்ட் பேட்ச் எதுவும் ஜாயின் பண்ணல, டெஸ்ட் எதுவும் நிறைய போட்டு பார்க்கல. அது என்னோட பெரிய மிஸ்டேக்காக இருந்தது. தமிழுமே ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் மேக்ஸ் நான் கையே வைக்க மாட்டேன். ஏன்னா தமிழும் ஜிகேவும் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஜாலியாக படிச்சுட்டு இருக்கலாம், ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டே இருப்பேன். ஸோ மேக்ஸில் நான் கையே வைக்கல. எனக்கு மேக்ஸ் வராதுன்னு நானே சொல்லிட்டு மேக்ஸ் நான் எதுவுமே டச்சே பண்ணல. நெக்ஸ்ட் குரூப் 4க்கு என்ன பண்ணேன், ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அதில் தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கணும். மேக்ஸ்க்கெலாம் வந்து நிறைய பிஒய்க்யூ பார்க்கணும். ஜிகே இதுக்கெலாம் வந்துட்டு ஒன்லி நம்மளோட ஸ்கூல் புக். இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த அரசியலமைப்புக்கு வரலாறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அரசியலமைப்புக்கும் முன்னாடி வந்து அதோட வரலாறு இருக்குது. ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம், இது எல்லாமே படித்து நம்ம கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தினா தான் இந்திய அரசியலமைப்போட தோற்றமே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சது. அப்புறம் என்னென்னா டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் டெஸ்ட் போடுங்க. பிஒய்க்யூ நிறையா பாருங்கள். தமிழ் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் நிறைய பாருங்கள். நிறைய இருக்குது புக்ஸ். வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இளங்குமரனார் தமிழ் வளம், முத்துக்குமரன் தமிழ் மரபு, அப்புறம் வந்துட்டு தமிழ் சொல்வளம், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தேடி படிங்க. யூடியூப்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருக்கும்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணாலே வந்து நல்லா அனலைஸ் ஆகும். நான் வந்து தமிழுக்கு இதுக்கு முன்னாடிலாம் படிக்கும்போது ஜிகே எப்படி படிக்கணும் அப்படி தான் தமிழையும் படிச்சுட்டு இருந்தேன். ஜிகே வந்து எப்படி நம்ம ஒரு கான்செப்டாக மைண்டில் ஏற்றிக்கிறோமோ அந்த மாதிரி தான் தமிழுமே கான்செப்ட் தான். பட் வந்து ஒரு லைனுக்கும் நான் வந்து இது கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஒரு வேர்டுக்கும் மீனிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு தேடி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ தமிழ் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழ் படிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. நல்ல ஒரு புரிதல் இருக்குது. தமிழில் எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்குது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இயரே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. நான் நல்லா படிப்பேன். ஃபுல் டே வந்து படிப்பு மட்டும்தான் இருக்கும். பேச மாட்டேன் யார்கிட்டையும் சரியா. மோஸ்ட்டாக ரொம்ப வெளியில் சுற்ற மாட்டேன். படிப்பு, வீட்டு வேலை, படிப்பு, பசங்க, அவ்வளோதான். இது மட்டும் தான் என்னோட ஹோல் டேக்கும் அது மட்டும்தான் இருக்கும். என்னோடய ஷெடியூலே பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஸ்டடி, டைப்பிங், வீட்டு வேலை, இது எல்லாம் தான் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தும் நான் கிளியர் பண்ணாததுக்கு ரீசன் வந்து நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கல. நடுவில் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம மணி ப்ராப்ளம் இருக்குது, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஒரு 2 இயர்ஸில் நடுவில் நல்லா படிப்பேன். கன்சிஸ்டன்சி இல்லை என்கிட்ட. கன்சிஸ்டன்சி இல்லாமல் படிக்கிறத விட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் தான் ஒரு அக்கா எனக்கு சொன்னாங்க, காசு வந்து நீ எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், பட் வந்து மரியாதைன்றது உனக்கு பிடிச்ச வேலையில் உனக்கு பிடிச்சதுள்ள நீ போய்ட்டு உட்காரும்போது தான் பாப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னோடய மைண்டில் ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு காசு நம்ம சீரியஸாகவே காசு வந்து நம்ம என்ன வேலை பண்ணாலும் கிடைக்கும். டெய்லரிங் பண்ணி சம்பாதிக்கலாம், நல்ல விதத்தில் நிறைய விதத்தில் சம்பாதிக்கலாம், உடல் உழைப்பு எல்லாமே கொடுத்து சம்பாதிக்கலாம். பட் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கே நம்ம மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். நிறைய விஷயம் தெரியும். பெண் என்றாலே பேதை அப்படின்ற ஒரு இதுவில் தானே இருக்காங்க. அப்படி வெளியே போனாலே நம்மளோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிறது தான் அவங்களோட வேலையாகவே இருக்குது எல்லாருக்குமே. அப்படியெல்லாம் இல்லாமல் நான் இப்படி ஒரு கெத்தாக நின்று பேசுகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரணும், ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் என்னோட ஒரு தெய்வமாக நான் போற்றுற ஒரு விஷயம் எதுனா என்னோடய புக்ஸு. அது கொடுக்குற மாதிரி அறிவோ, அது கொடுக்குற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸோ, ஒரு புக்லேயும் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறோம்னா எனக்கு அதில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ் படிக்கிறோம்னா அதில் அவ்வளோ ஒரு ஆசான் இருக்காங்க, அவ்வளோ ஒரு குரு இருக்காங்க. திருவள்ளுவரெல்லாம் என்னன்னு சொல்கிறது, நம்ம குரு சொல்கிறதா இல்லை ஃப்ரெண்டு சொல்கிறதா, அது சொல்ல முடியாத ஒரு ஃபீல். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது புக்ஸில். ஸோ வந்து நீங்கள் படிக்கிறத ஆர்வமாக படிங்க. ஐயோ இப்போ வந்து ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா ஒரு 4 முறை சொன்னால் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். பட் ஏன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதை பிரதம மந்திரியாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், ஒரு
காசு வச்சுருக்கிறவங்க காசு வச்சில்லாதவங்க யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் அப்படின்றது தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்போ எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான் அப்படின்றது ஒரு புரிதலோடு படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா ஒரு ஒரு ஃபீல் வரும்ல. அப்போ சட்டத்தின் முன் எல்லாருமே சமம் தான். இந்த வடகொரியாலாம் எடுத்துக்கிட்டால் அப்படி கிடையாதுல்ல, மன்னராட்சி. அவங்க சொல்கிறத மட்டும்தான் வந்து நம்ம எல்லாரும் அங்கே இருக்கிற மக்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலோடு படிங்க, உணர்வோடு படிங்க. ஒரு ஹாப்பியாக வரும். படித்து முடிக்கும்போது ஒரு ஹாப்பி ஃபீல் வருது அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஃப்ரெஷர்ஸ் தானே, நம்மளுக்கு கைட் பண்ண ஆள் இல்லை அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம கையில் இப்போ ஃபோன் இருக்குது, நிறைய யூடியூப் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து கூகுள் லென்ஸில் ஸ்க்ரீன்ஷாட்டோவோ ஃபோட்டோவோ கொடுத்திங்கன்னா அதுவே உங்களுக்கு தேவையான ஒரு சில மீனிங்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துரும். தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துரும். இதை தாண்டி வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நானுமே இன்னும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான். நானுமே இன்னும் கிளியர் பண்ணலை, படிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதும் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா படிக்கிற என்னோட சீனியர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க. கொஞ்சம் படிக்கிற மெத்தட் இப்படி படிங்க, இது பண்ணுங்கள், இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி படிங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா நானும் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் படிப்பேன். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.